ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 ரூட் எடுத்து வச்சுருக்கேன், அது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 2 விதமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த 3 நாளாக தொடர்ந்து அடித்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இங்கே பிசியில் 74 ஆடிருந்தான். ஓகேங்களா? பிசி அடித்து பிசி ரிப்பீட்டு. ஓகேங்களா? பிசி அடித்து பிசி ரிப்பீட் ஆடிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா ஏசி அடித்து ஏபி ரிப்பீட்டு. ஓகேங்களா? ஏசி எடுத்து ஏவியில் ரிப்பீட் ஆடிட்டான். ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு புரியலை அப்படின்னா தனியாக எழுதி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது பிசிக்கு பிசி, ஏசிக்கு ஏபி, அப்போ ஏபிக்கு ஒரு ஏசி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஏபியில் இருக்கிற நம்பரை ஏசியில் ஆடணும். ஓகேங்களா? நீங்கள் 3ஆவது டைம்ங்கிறதுனால பவரில் கூட ஆடலாம். நீங்கள் பவரில் வந்துச்சுன்னா நீங்கள் பவரில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படிங்கிறது எழுதி காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பிசி 74க்கு பிசி 74 ஆடிட்டான். அடுத்து ஏசி 54, ஏசி 54க்கு ஏபி 54 அப்படின்னு ஆடிட்டான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பிசி ஏசி ஆடிட்டான். அப்போ ஏபி ஆடணும். கீழே பிசி ஏபி ஆடிட்டான். அப்போ ஏசி ஆடணும். ஓகேங்களா? அதை தான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஏபியில் இருக்க 54 எடுத்து ஏசியில் மறுபடியும் 54 அடிக்கணும். ஓகேங்களா? அதான் கெஸ்ஸிங்க. ஏசி 54 அப்படின்னு அடிக்கணும். அதே அடிப்பானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா 09ன்னு கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி, இங்கே பார்த்திங்கன்னா மடித்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த 2 தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த 74 அடிக்கும்போது ஒரே நிமிஷம், 74 அடிக்கும்போது 2, இங்கே 54 அடிக்கும்போது 7, இங்கே 54 அடிக்கும்போது 2. அப்போ இங்கே வந்து மறுபடியும் 2 7 2 7ன்னு சொல்லி 7 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 574 அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 079 அப்படிங்கிறத ஃபுல் பவரில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 2 நம்பர் இந்த ரூட் படி கிடைக்கும். நம்ம வந்து எது போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே போகலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரிப்பீட் வந்து இந்த 574 வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 574 போங்க. ஏன்னா 574 முந்தா நாள் தான் அடித்தான், அதனால தான் சொல்கிறேன். 079 அப்படிங்கிறது வரலாம். இல்லைன்னா 574 பாக்ஸாக கூட மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் படி இதுதான் கெஸ்ஸிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாஜிக்கை வச்சு தான் இந்த பேட்டர்னுமே. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி 57 அப்படிங்கிற அடிச்சிருப்பான். அதே சேம் ஏபி 57 ரிப்பீட் இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏபி 57க்கு ஏபி 57. அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பான் பாருங்கள், கலர் மாற்றிக்கலாம். அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 205 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி பாருங்கள் 25ன்னு இருக்கும். இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 52ன்னு இருக்கும். ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எடுக்கிறோம். அந்த 57 ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 205, அதாவது ஏசி 25, இங்கே 57 கேப்பில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 52, 25ங்கிறது 52 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 57க்கு ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பிசியில் ஒரு 65 அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த 65க்கு ஃபுல் பவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10ன்னு கரெக்டாக இருக்கும். 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0. ஓகேங்களா? அப்போ 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு இங்கே கரெக்டாகவே கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்கள். 10 அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கரெக்டாக
ஆமாம். ஓகே. 6க்கு 1 5க்கு 0 அப்படிங்கும்போது 10ன்னு வரும். கரெக்டாக நமக்கு மறுநாள் 10ன்னு அடிச்சிருப்பான் பிசியில். அதாவது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 57 ஏபி 25 ஏசி 10ங்கிறது பிசி. ஏபி ஏசி பிசின்னு கரெக்டாக முடிச்சிருப்பான். அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 89 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 89 அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அவன் டேரெக்டாக அடிக்கணும், இல்லைனா ஃபுல் பவர் பண்ணி அடிக்கணும். அப்போ 89 ஃபுல் பவர் பண்ணால் 34ன்னு வரும். ஓகேங்களா, 34 அப்படின்னு வரும். அப்படி வந்தால் ஒரு வேளை 334 வரலாம். இதில் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக ஒரு க்ளூ மாதிரி இருக்குது. 57 கீழே வந்து 25 ஏசி. ஓகேங்களா, இங்கே 57 கீழே வந்து 25 திருப்பி 52. ஓகேங்களா, இங்கே 65 ஒரு நாள் விட்டு மேலே அதுக்கு ஃபுல் பவர் 10. ஓகேங்களா, இந்த 65 அடிக்கும்போது பாருங்கள் ஏபி டபுள்ஸு. அதே மாதிரி நமக்கு இங்கே 89 அடிக்கும்போது ஏபி டபுள்ஸு. ஓகேங்களா, அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். கெஸ்ஸிங் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு கெஸ்ஸிங் நல்லா இருக்குது, பார்க்குறோம், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நமக்கு இருக்கிற நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். செஸ் வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணிட்டு விட்டுருங்க. இவ்வளவு போட்டு லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்ட்டு அது யாரோட கையிலையுமே இல்லை. உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுப்படி தான் நீங்கள் விளாட போகிறீங்க. பல வீடியோஸ் பார்ப்பீங்க, பல வீடியோஸில் ஒரு வீடியோஸ் நம்ம வீடியோஸ் அப்படின்னு தான் நினைக்கமே ஒழிய இவர் கொடுத்தா வந்துடும், அவர் கொடுத்தா வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லக் இருந்தால் தான் வரும். ஓகேங்களா, காசு அதிகமாக போட்டு ட்ரை பண்ணி நீங்கள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்பட்டு பிரயோஜனம் இருக்காது. கொடுக்குற நம்பரை ஏதோ ஒரு நம்பரை ரொம்ப அளவாகவே ட்ரை பண்ணுங்கள். வரும்போது ஏற்றுக்கோங்க, வராதப்போ விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. ஒரு சிலர் வந்து டியர் கெஸ்ஸிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த டியர் கெஸ்ஸிங் நான் வந்து பெய்டு குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த குரூப் தனியாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் டெலகிராமில். அது வந்து சும்மா என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு போடுற எஃபோர்ட்டுக்கு நமக்கு அதுக்கு உண்டானது கிடச்சா மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஃபாலோவிங் நம்பர் போயிட்டுருக்கு. டெய்லி கெஸ்ஸிங்குமே போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் நான் கண்டிப்பாக போட முடியாது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.